ஆனா வந்து எங்களை அதிமுகவில் சேர்த்துக்கங்க, டிடிவி அவர்கள் தான் வந்து எங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கெஞ்சுறாரு. அதாவது உடைந்த அதிமுக இப்போ ஒன்று சேர போகுது. அப்போ அதிமுக தொண்டர்கள் என்ன கேட்கணும்னா, எங்களை இன்னும் எழுச்சவாயனாவே நினைச்சுன்னு இருக்கிறல்ல நீனு. ஜெயலலிதாவும் அதான் பண்ணாங்க. அதிமுக மேல உடைச்ச பெருமை வந்து ஜெயலலிதாக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜானி ஜெயனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய வளர்ப்பு இல்லையா. இப்போ இதை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா தான். பிஜேபி தான் சொல்லியிருக்கோம், போதும் எல்லாரும் ஒன்றா நில்லுங்க பார்த்துப்போம். அவங்க சேர்றாங்க, சேராம போறாங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்தா என்ன, சேராட்டி நினைக்கிங்க. மேம் பிரதான எதிர்கட்சி மேம், நீங்க யாரையும் நீங்க சொன்னா கூட பரவாயில்ல. எதிர்கட்சிங்கிற ஒரு ஒரு இது வந்து அவங்களுக்கே இல்லைங்க. அந்த கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த கூட்டணி. இவங்க என்னதான் வந்து எல்லாருமா சேர்ந்து கும்மி அடிச்சாலும் கூட திமுக கூட்டணியினுடைய வாக்கு எண்ணிக்கையை அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வாக்கு எண்ணிக்கைங்கிறது கிட்ட வராது. அது வந்து நான் தெளிவா இருக்கேன். எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து இப்ப இணையறதுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுதுன்ற ஒரு சூழல் வந்து இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா டிடிவியும் எடப்பாடியும் இணைஞ்சிட்டாங்க. எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இணைஞ்சிட்டாங்க. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்படின்ட்டு அவர் வந்து பாசத்தை பொங்குறாரு. டிடிவி அவர்கள் வந்து எங்களுக்காக பேசுனீங்கன்னா நாங்க வந்து சேர்ந்துப்போம் உள்ள, நாங்க ஒருங்கிணைப்பு குழு வந்து தேர்தலுக்காக நாங்க வந்து போட்ட அந்த இது பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து எங்களை அதிமுகவில் சேர்த்துக்கங்க, டிடிவி அவர்கள் தான் வந்து எங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கெஞ்சுறாரு. அதாவது உடைந்த அதிமுக இப்போ ஒன்று சேர போகுது. அப்போ அதிமுக தொண்டர்கள் என்ன கேட்கணும்னா, எங்களை இன்னும் எழுச்சவாயனாவே நினைச்சுன்னு இருக்கிறல்ல நீனு, இன்னும் ஆட்டம் அந்த கட்சியை உடைச்சு அந்த கட்சியை நாசம் பண்ணி அழிச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக அந்த கட்சி அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த கொள்கையும் இல்லாதவங்க நீட்டின இடத்துலலாம் பிஜேபி நீட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டு ஒரு பெரிய ட்ராமா பண்ணி அந்த கட்சி தொண்டர்களை ஏமாற்றி அந்த கட்சி ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு இபிஎஸ் டீமுக்கும் ஓபிஎஸ் டீமுக்கும் சண்டைலாம் நடந்தது நினைவிருக்கா. ஃபைலை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போது அதிமுக தொண்டர்களை அதிமுக தலைமையில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதாவும் அதான் பண்ணாங்க. அதிமுக மேலே உடைச்ச பெருமை வந்து ஜெயலலிதாக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜானி ஜெயனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய வளர்ப்பு இல்லையா. அதிமுக உடையட்டும், உடையாமல் போட்டு நாசமாக போட்டு நல்லா இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ இதை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா தான். பிஜேபி தான் சொல்லியிருக்கோம், போதும் எல்லாரும் ஒன்றா நில்லுங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டணி கணக்கு, அந்த ஓட்டு கணக்கு, எண்ணிக்கை கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பண்ணலாம். பட் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்படி போடுற ட்ராமாவுக்கெல்லாம் பலியாகிறது யார்? அதிமுக தொண்டர்கள் தானே. அதிமுக தொண்டர்கள் இதை பற்றி கேட்பாங்களேன்னு பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு சூடு சொரணை, வெக்கமான ரோஷம், கொள்கையெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை விமர்சிக்கலாம், தொண்டர்களை எல்லாம் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுகவில் தலைமை ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அந்த தொண்டர்கள் வந்து கண்டிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. இது ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதிமுக அப்படி நடக்கவே நடக்குது. அப்புறம் அதிமுக தொண்டர்களை பார்த்து தான் கேட்கணும், உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? என்ன பண்ணாலும் மிக்சர் சாப்பிட்டுனே இருப்பீங்களா? அப்போ இவ்வளோ கெடுதலை தமிழ்நாட்டுக்கு எதிராக இவங்க பண்ணிவிட்டு ஓபிஎஸும் பண்ணார், இபிஎஸும் பண்ணார். இப்போ நீங்கள் மறுபடியும் கூடி கொள்ள வைப்பீங்களா? இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் வந்து வாய்ப்பு கேட்குறாரு என்ன உள்ள இணைச்சுக்கங்கன்ட்டு. எடப்பாடி சேர்ப்பாரா மாட்டாரான்னு தெரில. அது மோடி அமித்ஷா சொல்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சேர்றாங்க, சேராமல் போகிறாங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்தா என்ன, சேராட்டி நினைக்கிங்க. மேம் பிரதான எதிர்கட்சி மேம், நீங்க யாரையும் நீங்க சொன்னா கூட பரவாயில்ல. எதிர்கட்சிங்கிற ஒரு ஒரு இது வந்து அவங்களுக்கே இல்லைங்க. அவங்க எதிர்கட்சி மாதிரியா செயல்பட்டு இருக்கிறாங்க? அநாகரிக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த கட்சியினர், அதாவது ஓட்டுகளை வந்து சேர்ப்பதற்காக, அதாவது டிவியோட அவருக்குன்னு ஏதாவது ஒரு பேங்க் இருக்குது, பேங்க்குன்னு சொல்ல வேணாம், சில ஓட்டுன்னு சொல்லுவோம், ஏன்னா பேங்க்குன்னா கூட கொஞ்சம் இருக்கும். ஸோ டிடிவிக்கு கொஞ்சம் இருக்குது, ஓபிஎஸ் கொஞ்சம் இருக்குது, அந்த ஜாதி ஓட்டுகள் இருக்குது, அது செதறக்கூடாது, ஒன்றா சேர்த்து வைக்கலாம். ஏன்னா அந்த அலையன்ஸ் கணக்குன்னு அரித்மெட்டிக்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்காக பிஜேபி பிளான் போடலாம். அதனால எதிரணியில் எல்லாரும் ஒன்றா வந்து கூடி கும்மி அடிக்கிறதுக்கான முடிவுக்கும் வந்திருக்கலாம். ஒரு கட்சியில் ஒரு கட்சியினுடைய கூட்டணி கொள்கைக்காக இருக்கிறதா, இந்த மாநிலத்திற்காக இருக்கிறதா, இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக, மக்களின் உரிமைக்காக, மொழி உரிமைக்காக இருக்கிறதான்னு தான் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்பொழுது அலையன்ஸோட அரித்மெட்டிக்கை விட்டுருங்க. அப்படியே நீங்கள் பார்த்தாலும்
திமுக கூட்டணியினுடைய வாக்கு எண்ணிக்கையை அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வாக்கு எண்ணிக்கைங்கிறது கிட்ட வராது. அது வந்து நான் தெளிவா இருக்கிறேன். சரிங்களா? இவங்க என்னதான் வந்து எல்லாருமா சேர்ந்து கும்மி அடிச்சாலும் கூட இந்த அலையன்ஸினுடைய எண்ணிக்கைக்கு கிட்ட வர முடியும். இந்த கூட்டணி எதற்காக சேர்ந்தது? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாநிலத்திற்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க? என்னோட கேள்வி அதான் தானே இருக்கும். தமிழ்நாட்டுக்கான நிதியை கொடுத்துருங்க, கல்வி நிதியை தடுத்து வச்சிருக்கீங்க கொடுத்துருங்க, தமிழை வந்து சிதைக்காதீங்க, இடி ஐடி ரெய்டி இதெல்லாம் வந்து நீங்கள் அனுப்பிச்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, நீதிமன்றத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, ஜனநாயகத்தை அழிக்காதீங்க அப்படின்னு இந்த கூட்டணி கேட்க போதா? அப்புறம் எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு, அதனால எல்லாரும் பம்புறாங்க. இவங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக அந்த கூட்டணி இப்போ ஏதாவது பேச போதா பிஜேபி கிட்ட? பிஜேபி தானே சென்டரில் இருக்கு. அப்போ இந்த கூட்டணி எதற்காக சேர்ந்தது அப்படிங்கிறத நான் பார்ப்பேனே ஒழிய, நீங்கள் எண்ணிக்கை வயசில் பார்த்தாலும் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓட்டு ஸ்பிளிட் ஆக வேண்டாம், சேரணும். இப்போ என்னென்ன ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது, ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஆகும், அலையன்ஸ் கால்குலேஷன், ஓட் ஸ்பிளிட்டிங்கு, வின்னிங் மார்ஜின், இதை வச்சு தானே வந்து ஒரு அலையன்ஸ் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும்போது அந்த கால்குலேஷனுக்காக இவங்க எல்லாரும் ஒன்று கூடலாம். பட் அந்த கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த கூட்டணி. நான் அப்படி தான் பார்க்க முடியுமே தவிர திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர இவர்களுடைய அந்த இருக்கிற மிச்ச சொச்சம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படியாவது கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சால் கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய